ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவினிங் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி விளாகில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈவினிங் வந்து மசாலா சுண்டல் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கு வந்து சுண்டல் வேக வச்சுருக்கேன். ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாடி போட்ட 2 விளாகில் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் சுண்டல் வந்து நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். அது வந்து இப்போ இருக்குது. நாளைக்கு வந்து ஊருக்கு போகிறதால அது வந்து இப்போ காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை வச்சு இப்போ நாங்கள் மசாலா சுண்டல் பண்ண போகிறோம். பாருங்க, உள்ளே வந்து விசில் வந்துட்டுருக்கு. அது வெந்துட்டுருக்கு. இது வெந்ததுக்கப்புறமா அடுத்ததாக வந்து மசாலா சுண்டல் ரெடி பண்ணணும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக. அப்புறம் வந்து எப்போவுமே வந்து சுண்டலாக சாப்பிட்றது போர் அடிக்கும் இல்லையா? ஸோ அதனால் வந்து இன்றைக்கி மசாலா சுண்டல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வேக வச்சுருக்கோம். அடுத்ததாக வந்து டீ போடணும். இதுக்கு முன்னாடி போட்ட நேராக வந்து பேசுகிற மாதிரி கொஞ்சம் வந்து வீடியோ போட்டிருப்போம் இல்லையா? இருங்க, அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக பேசுகிறீங்க சிஸ்டர், புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வீடியோவில் வந்து நேராக பேசவே இல்லை. ஸோ அதனால் வந்து அதை சொல்ல முடியல. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்போலேருந்தே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசி வந்து பழகிடுச்சு சின்ன பிள்ளையிலேருந்தே. ஸோ அதனால் வந்து எப்பவுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசிடுவேன். அது கொஞ்சம் கூட பேசிகிட்டே இருந்தவங்களுக்கு வந்து புரியும். திடீர்னு வந்து கூட புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியாதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து கொஞ்சம் பொறுமையாகவோ இல்லை ஸ்லோவாகவோ பேச நான் வந்து ட்ரை பண்ணுறேன். அது வந்து நிறைய பேர் புரியலன்னு சொல்லி ட்ரெஸ்ஸை கட்டு ஒரு ட்ரெஸ்ஸை கட்டு சூச்சி ட்ரெஸ்ஸை காட்டு. இங்கே பாருங்க, பாப்பா ட்ரெஸ் வந்து நாங்கள் தான் ஸ்டிச் பண்ணோம். இது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து பப்பாளி எடுத்து வச்சுருக்கேன். இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சமைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து மசாலா சுண்டல் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு முன்னாடி இது சாப்பிட்டு முடிச்சிடறேன். ஏன்னா கடைக்கு போய்ட்டு இப்போ தான் வந்தோம். சரி கொஞ்சம் பசி எடுக்கிற மாதிரி இருக்குது, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா செய்யலான்னு இருக்கேன். பசியோடு இருக்கும்போது எந்த வேலை செஞ்சேன் அப்படின்னாலும் அது ஏதாவது சொதப்பல் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அதை செய்ய போகிறேன். அதே மாதிரி கடைக்கு போய்ட்டு என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றதும் உங்களுக்கு இப்போ காட்டுறவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் பேப்பர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சும்மா கொஞ்சம் கிராஃப்ட் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லோ கலர், அப்புறம் ரெட் கலர், க்ரீன் கலர், இந்த மாதிரி 3 ஷீட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் என்ன சும்மா கொஞ்சம் திங்ஸ் வாங்கிறதுக்காக தான் போயிருந்தேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த நூல் வாங்கிட்டு வந்தோம். அது இதுவுமே பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்காக வாங்கினோம். அப்புறம் இதில் வந்து இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கிராஃப்ட் ஒர்க்கு, அப்புறம் துணி தைக்கிறதுக்காக மட்டும்தான். இந்த ரோல் ஒன்று வாங்கியிருந்தேன், இந்த ரிப்பன் ரோலு. இது வந்து 8 rupees ஒன்று அப்படின்னு 2 ரோல் வாங்கியிருக்கேன். அது வந்து ரெட் கலர், இது வந்து எல்லோ கலர், இது வந்து க்ரீன் கலர். இந்த மாதிரி 2 ரோல் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து 8 ரூபா அப்படின்னு சொல்லி வாங்கினேன். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பாருங்கள், இந்த கொக்கி வாங்கினேன். இது மாதிரி என்கிட்ட அந்த ஹூக் இருக்கு இல்லையா, அது இருக்குது. இது மண்டை மாட்டுறது இது வந்து இல்லை. ஸோ அதனால் வந்து இது இந்த மாதிரி சிசர் ஒன்று வாங்கியிருக்கேன். நீங்கள் புது டெய்லராக இருந்தீங்கன்னா அந்த மாதிரி சிசர் வாங்கிக்கோங்க. இது வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். துணி வந்து கட் பண்ணும்போது ஸ்டிச் போட்டுட்டு கட் பண்ணுறோம்ல, நூல் கட் பண்ணுறோம்ல, அப்போ வந்து துணியோடு சேர்த்து வந்து கட் பண்ணிடுன்னு பயமாக இருக்குது. சம்டைம் வந்து நான் ஒரு டைம் கட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து அதுக்காக இது வாங்கியிருக்கேன். இது மாதிரி வச்சு இதெல்லாம் கட் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக இது வாங்கினேன். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த த்ரெட்டு வாங்கினேன். இது வந்து அந்த ஹாரி ஒர்க் பண்ணுவாங்களா அந்த த்ரெட்டு. சும்மா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். ப்ளவுஸில் வந்து எதாவது டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நார்மலாக வந்து நம்ம மிஷினில் தைக்கிறோம்ல, அதே தையலில் வந்து இந்த நூல் வந்து போட்டுட்டு தைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வீடியோ நான் பார்த்தேன். ஸோ அது மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூல் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து எவ்வளோன்னு சொல்லி எனக்கு தெரியல. இதெல்லாம் செட்டாக வாங்கினதால தெரியல. இது வந்து இதெல்லாம் வந்து பில் போட்டு வேறு கடையில் வாங்கணும். இந்த திங்ஸ் எல்லாம் வந்து வேறு கடையில் வாங்கணும். ஸோ அதனால் எனக்கு அது தெரியல. இந்த ஷீட் வந்து 1 3 ரூபா அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எலாஸ்டிக் வாங்கியிருக்கோம். இந்த எலாஸ்டிக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்னதாக பேண்டெலாம் தைப்போம்ல, அந்த மாதிரி வந்து தைச்சி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக. ப்ளவுஸுக்கு மேட்சாக பேண்ட் தைப்போம்ல, அதெல்லாம் வந்து பழைய மாடல். இருந்தாலும் வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போலேருந்து எனக்கு ரொம்ப ஆசை. அதனால் வந்து இது வாங்கியிருக்கேன். இது வந்து 1 மீட்டர் வந்து கம்மியாக தான் சொன்னாங்க, 5 ரூபா அப்படி சொன்ன மாதிரி தான் இருக்குது. 5 ரூபா தான் நினைக்கிறேன். 2 மீட்டர் வந்து வாங்கியிருக்கேன் இது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே இல்லை, அவ்வளோதான். இந்த மார்க்கிங் பீஸ் வந்து வாங்கினோம். இந்த ஐட்டம்ஸ் வந்து இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்குல்ல, இது வாங்கினோம். இது வந்து 13 ரூபா தான் ஒரு பேக்கெட்டு. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் மசாலா சுண்டல் பண்ண போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் போட்டு சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக. எப்போயாவது வீட்டில் வந்து நம்ம பானிபூரி மசாலாலாம் செய்கிறோம்ல, அதெல்லாம் வந்து போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக இது வாங்கினோம். இது வந்து எவ்வளோ கிராம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 கிராம் இருக்குது, 1/4 கிலோ இருக்குது. இது வந்து 13 ரூபா தான். இது வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுண்டல் வந்து வேக வச்சுட்டுக்கோங்க. சுண்டல் பாருங்கள், இந்த கிரீன் வந்து ரொம்ப வெந்துருச்சு. இந்த பாருங்கள், சுண்டல் இப்படி நசுனீங்க அப்படின்னா நல்லா வந்து வெந்திருக்கணும், குழையே வந்திருக்கு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். எப்பயுமே வந்து மசாலா சுண்டல் பண்ணுறதுக்கு நல்லா வெந்திருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். கடையில் சாப்பிடும்போது கூட பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க.
வெறும் வந்து இந்த எந்தெந்த சுண்டலாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ இது மட்டும் போட்டால் ஒரு மாதிரி இருக்குமே அப்படின்றதுக்காக இதுவுமே என்றது. ஸோ அதனால் இந்த க்ரீன் சுண்டலும் சேர்த்து போட்டிருக்கேன். இது ரெண்டும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி 2 கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பேஸ்ட்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி ரெண்டுமே வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி அரைச்சிட்டு செஞ்சோம் அப்படின்னா நல்லா வந்து நம்மளுக்கு திக்காக கிரேவி கிடைக்கும். அப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு வந்து வெங்காயம் தக்காளி கடிபடாது. ஸோ அதனால இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் தான். அடுத்ததாக வந்து ஒரு 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் ஒரு கடாயில். கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்போட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி மசாலா ஐட்டம்லாம் செய்யும்போது சோம்பு சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்ததாக அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்க தக்காளி பேஸ்ட் இருக்கு இல்லையா, வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இதை சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா சுருண்ட வரணும். அது வரைக்கும் வந்து வதக்கி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் இதில் உப்பு சேர்த்துட்டு அப்படியே விட்டுறலாம். இது வந்து நல்லா வந்து வதங்கி வரணும். அந்த பச்சை வாடை போகணும். ஸோ அது வரைக்கும் வந்து வதக்கிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்க. அப்பதான் வந்து நல்லா வந்து வெந்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது வந்து செய்றது ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு தேவையான மசாலாவும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப சூப்பரா செஞ்சிடலாம். எப்போதும் வந்து சுண்டல் சாப்பிட்றதுக்கு பதிலா இந்த மாரி செஞ்சோம் அப்படின்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்குங்க. பாருங்க இந்த மாரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்துருக்கேன் நானு. கூடவே வந்து கொஞ்சமா மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இது வந்து குழம்பு மிளகாய் தூள் தான். இது கொஞ்சமா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. இப்ப இதுவும் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமா தண்ணீ சேர்த்துக்க போறோம். கொஞ்சம் கொதிச்சுட்டு கிரேவி மாரி வரணும். அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமா சேர்த்துறாதீங்க. இப்ப பாருங்க நான் இந்த அளவு வந்து தண்ணீ சேர்த்தேன். கிட்டத்தட்ட வந்து இது வந்து ஒரு ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணீ இருக்குங்க. இத சேர்த்துட்டு ஒரு தடவ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, கூடவே வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்தோம் இல்லையா? அப்ப வந்து பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி சுண்டல்ல வந்து உப்பு சேர்த்துருக்கீங்க அப்படின்னாலும் அதையும் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணி போடுங்க. அப்பப்போ கொஞ்சம் உப்பு போடுறதால கொஞ்சம் அதிகமா கூட ஆயிடும். ஸோ அதனால பார்த்து போடுங்க. பாருங்க இந்த அளவுக்கு வந்து கொதிச்சு கிரேவி ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க சுண்டல் இருக்குல்ல, அத வந்து இதில சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவ மிக்ஸ் பண்ணி விட்டு, இது இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து கொதிச்சு வரணும். அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சுண்டல் வந்து மேஷ் பண்ணி விட்டுற போறேன் அதிலேயே. இப்போ லைட்டா வந்து கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்டுட்டோம் அப்டின்னா, கிரேவியும் நல்லாருக்கும். சாப்பிடுறதுக்கு டேஸ்ட்டும் நல்லாருக்கும். ஸோ, அதனால வந்து நான் கொஞ்சமா மட்டும் மேஷ் பண்ணி விட்டுருக்கேன். மேஷ் பண்ணி விட்டுட்டு பாருங்க, ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா, இந்த அளவுக்கு கிரேவியா இருக்கும்போது போதும். ஸோ, அதனால இது வந்து நான் ஆஃப் பண்ணிக்க போறேன். இப்போ வந்து சூடா வந்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். வீட்ல எந்த சுண்டல் இருந்தாலும் இந்த மாரி செஞ்சு பாருங்க. அடுத்ததா ராவா கொஞ்சமா ஆனியன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமா அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சேன்ல, அது வந்து பொரிச்சு வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்க போறேன். சேர்த்துட்டு சூடா சாப்பிட போறோம். லைட்டா வந்து உப்பு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. மத்தபடி வந்து டேஸ்ட் சூப்பரா இருந்தது. கொஞ்சம் உப்பு அதான் நான் சொன்ன மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. அது இதுல கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்கிறதால சம்டைம்ஸ் வந்து அதிகமாயிடும். அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்ப நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா, நான் சப்பாத்தி பண்ண போறேன். அதுக்காக வந்து மாவு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ரேஷன்ல வந்து கோதுமை வாங்கிட்டு அத கிளீன் பண்ணி அரைச்சது தான். ரொம்ப சாஃப்ட்டா சூப்பரா வரும். நீங்களும் வந்து அது மாரி வந்து வாங்கி அரைச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து மணி சேவிங்கா இருக்கும் இதெல்லாம். அதே மாதிரி எப்படி வந்து வாங்கி அரைக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னா, எப்படி கிளீன் பண்றது தெரியல அப்படின்னா, நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோல வந்து கிளீனா தெளிவா சொல்றேன். இப்ப கொஞ்சமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, தண்ணி சேர்த்துட்டு இத வந்து நல்லா பெசஞ்சு எடுத்துக்க போறேன். இந்த மாரி எக்ஸ்ட்ரா மாவு இருக்கு அப்டின்னா, அத வந்து ஃப்ரீசர்ல எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா வந்து வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப வந்து ஒரு 2, 3 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து தோல் உரிச்சுட்டு எடுத்துக்க போறேன். இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலா பண்ண போறேன். பாருங்க கொஞ்சமா சோம்பு, கொஞ்சம் வந்து கடுகு, அப்புறம் கருவேப்பிலை, ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. ஒரு துண்டு பட்டையும், ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்துருக்கேன். இந்த பிரிஞ்சி இலை வந்து எடுத்துடலாம். அது வந்து போடணும்னு அவசியம் இல்ல. நான் வந்து சேர்த்துருக்கேன். வேணும்னா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு லைட்டா வதக்கிக்கலாம். ஆனியன் வந்து கலர் மாறக்கூடாது. லைட்டா வந்து வதக்குனீங்க அப்டின்னா போதும். பாருங்க இந்த அளவுக்கு வதக்கிக்கலாங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க பொட்டேட்டோ இருக்கு இல்லையா? அது வந்து சேர்த்துக்கலாம். கூடவே வந்து பட்டாணி சேர்த்துக்கோங்க. நான் பட்டாணி உரிச்சு வச்சு அத சேர்க்கறதுக்கு மறந்துட்டேன். அதுல லாஸ்ட்டா வந்து சேர்த்துட்டேன். கொஞ்சம் அது வந்து கிரீன் பீஸ் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஸோ அதனால வந்து சீக்கிரமா வெந்துரும். நான் கடைசியா சேர்த்துக்கிட்டேன். அத வந்து சொல்ல மறந்துட்டேன். இப்ப பாருங்க கூடவே கொஞ்சமா மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அவ்வளோதான் ஒரு தடவ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, தண்ணி வந்து தேவையான அளவு ஊத்திட்டு, நல்ல கிரேவி மாரி வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பொட்டேட்டோ வந்து நான் மேஷ் பண்ணி விட்டுருவேன். அப்பதான் வந்து நல்ல கிரேவி திக்கா கிடைக்கும். இப்ப பாருங்க ஒரு மேஷர் வச்சுட்டு நான் கொஞ்சமா வந்து மேஷ் பண்ணி விட்டுர்றேன். கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்டுட்டோம் அப்டின்னா கிரேவியும் நல்லாருக்கும். ஸோ அதனால மேஷ் பண்ணி விட்டுருங்க. அதே மாரி கட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா கட் பண்ணி விட்டுருக்கேன். அதனால லைட்டா வந்து அப்டின்னு பாருங்க இதெல்லாம் மேஷ் பண்ணி விட்டுறேன். ஒரு சைடு வந்து நல்லா மேஷ் பண்ணி விட்டுருக்கேன். அப்பதான் வந்து கிரேவி சூப்பரா இருக்கும். ஸோ மேஷ் பண்ணி விட்டுட்டு ஒரு தடவ கிண்டி விட்டுருங்க. சரியான அளவு வந்து தண்ணி வந்து வத்தி வந்ததுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து தண்ணி மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்காது சப்பாத்திக்கு சாப்பிடுறதுக்கு. அப்புறம் வந்து இந்த பட்டைய நான் வந்து இந்த இலைய வந்து எடுத்துடுறேன் நானு. அவ்வளோதான் அது தேவையில்ல அப்டின்னா நீங்க சேர்க்க தேவையில்ல. இப்ப சேர்த்தாச்சு. தண்ணி பாருங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, உப்பு வந்து கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்து விட்டுறலாம். இது கொஞ்ச நேரம் வந்து கொதிச்சுச்சு அப்டின்னா ரெடி ஆயிடும். அடுத்தது வந்து சப்பாத்தி போட்டுக்க போறேன். இது வந்து ஒரு சைடு ரெடி ஆயிட்டு இருக்கு. இதுதான் வந்து எங்களோட நைட் டின்னர் இன்னைக்கு.
சப்பாத்தி மாவு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாஃப்ட்டா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க வந்து ரேஷன்லேயே வந்து வாங்கிட்டு அரைச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். நம்மளுக்கு நல்ல மணி சேவிங்கா இருக்குங்க. கண்டிப்பா வந்து நீங்க உங்களுக்கு கிடைக்கும் அப்டின்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லாருக்கும். நெறைய பேர் வந்து அது சாஃப்ட்டா இல்ல அப்டின்னு சொல்லுவாங்க. ஆனா நல்ல சாஃப்ட்டா இருக்கு. கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. நான் இன்னொரு நாள் வந்து இந்த சப்பாத்தி எப்படி போடுறது அப்டின்னு காமிக்கிறேன். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, மாவு வந்து நல்லா சாஃப்ட்டா சூப்பரா வரும். நான் வந்து இன்னைக்கு ரொம்ப டைட்டா பெசஞ்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பூரி வந்து செய்யலாம் அப்படின்னு தான் பிளானு. அதுக்கப்புறம் வந்து டைம் ஆயிடுச்சு ரொம்ப. ஸோ அதனால கடைக்கு போயிட்டு வந்ததால ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால வந்து இப்ப நான் சப்பாத்தி மாரி போட்டுக்க போறேன். ரொம்ப டைட்டா பெசஞ்சிருக்கேன் பூரி போடலான்னு சொல்லிட்டு. இன்னொரு நாள் வந்து ப்ராப்பரா நான் சப்பாத்தி எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோல நான் காமிக்கிறேன். அதே மாதிரி எப்படி அத கிளீன் பண்றது அப்படின்றதையும் நான் காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து எப்படி வந்து சப்பாத்தி போடலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அது டிஃப்ரெண்ட்டாவும் இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதோட லிங்க் வந்து கீழ நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மறக்காம நீங்க செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இது தேய்க்கிறதுக்காக வரமாவு வந்து வச்சிருப்போம்ல, அது வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு இந்த மாரி மூடி ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோங்க. நீங்க வேணுன்றப்ப யூஸ் பண்ணிட்டு இத அப்படியே வந்து மூடி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா வந்து கெட்டு போகாது. இது நம்மளுக்கு ரொம்ப நாளும் வராது. நம்ம அப்பப்போ வந்து சப்பாத்தி செய்றோம் அப்படின்னா வந்து சீக்கிரமா காலியாயிடும். ஸோ அதனால இது மாரி வச்சுக்கோங்க. நம்ம ஒவ்வொரு டைமும் ஒரு ஒரு பிளேட்ல போட்டோம் அப்படின்னா, அந்த பிளேட்ல இருந்து அந்த மாவு வந்து வேஸ்ட் ஆயிடும். ஸோ அதனால இந்த மாரி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா, இது வந்து மூடி போட்டு வச்சுக்கலாம். மாவுமே வந்து கெட்டு போகாது. நீங்க வந்து இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த விளாக் வந்து இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். தேங்க் யூ. பை பை.